Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நேச்சுரல் ஹேர் டை. அதாவது நரை இப்போ எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. கெமிக்கல் ஹேர் டைஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக முடி உதிர்தல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை நிறைய பாதிக்கப்பட்டு ஸ்கின்னில் வரக்கூடிய அலர்ஜி அந்த மாதிரியான கண்டிஷனுக்கெல்லாம் போகக்கூடிய நிலைமை நமக்கு இன்றைக்கி ஏற்பட்டுருக்கு. அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு 2 மூலிகைகளை பற்றின ஒரு விஷயந்தான் இது. இதில் அதோட பலன்களும் நமக்கு அதிகமாக இருந்து முடியோட வளர்ச்சியே நமக்கு இம்ப்ரூவ் தான் பண்ணுமே தவிர முடி உதிர்தல் குறைக்கும். அதே மாதிரி ஸ்கின்னோட டோனும் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ஸ்கின்னோட பாதிப்புகளையும் எதுவுமே ஏற்படுத்தாத ஒரு நல்ல ஒரு மூலிகைகளை வேறு 2 மூலிகைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நேச்சுரல் ஹேர் டை. அதாவது நரை இப்போ எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. அதாவது இளநரைன்னு சொல்கிறோம், பித்த நரைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 20 வயதுலேயே வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டு இப்போ கண்ணாப்பின்னான்னு கெமிக்கல் ஹேர் டைஸ் நிறைய தேவையற்ற நிறமிகள் உள்ளக்கூடிய ஹேர் டைலாம் அடித்து அதனால் வரக்கூடிய துன்பங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர அதோட பலன்கள்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவு தான். இதில் நம்ம கெமிக்கல் ஹேர் டைஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக முடி உதிர்தல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை நிறைய பாதிக்கப்பட்டு ஸ்கின்னில் வரக்கூடிய அலர்ஜி அந்த மாதிரியான கண்டிஷனுக்கெல்லாம் போகக்கூடிய நிலைமை நமக்கு இன்றைக்கி ஏற்பட்டுருக்கு. அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இயற்கையான முறையில், அதாவது நேச்சுரல் ஹேர் டை அப்படின்றது நமக்கு ரொம்ப எந்தவித பக்க விளைவும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் முடியோட ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு 2 மூலிகைகளை பற்றின ஒரு விஷயந்தான் இது. இதில் அதோட பலன்களும் நமக்கு அதிகமாக இருந்து முடியோட வளர்ச்சியே நமக்கு இம்ப்ரூவ் தான் பண்ணுமே தவிர முடி உதிர்தல் குறைக்கும். அதே மாதிரி ஸ்கின்னோட டோனும் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ஸ்கின்னோட பாதிப்புகளையும் எதுவுமே ஏற்படுத்தாத ஒரு நல்ல ஒரு மூலிகைகளை வேறு 2 மூலிகைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மருதாணி, அவுரி 2 ஹெர்பலுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ரொம்ப ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைகள். அதை நீங்கள் இயற்கையிலே உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் கிடைக்கிது, இல்லை பக்கத்தில் பார்க்கில், இல்லை உங்கள் வீட்டிலே கூட நிறைய பேர் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரியான மூலிகைகள் தான் அது 2ஐயும் நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஈஸியாக நம்ம ரெகுலராகவே நம்ம அரைச்சி கூட பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம ஹேர் டை மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிளாக் கலராக மாறும். எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மருதாணியை தேவையான அளவு, அதாவது ஆண்கள்னால் ஒரு 2 டீஸ்பூன், பெண்களில் கூந்தல் அதிகமாக இருக்குன்னா 4லேருந்து ஒரு 6 டீஸ்பூன் வரையும் கூட நம்ம எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் குழப்பி அதை இன்றைக்கி இரவு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நம்ம வாஷ் பண்ணலாம். இல்லை அதே சீதோஷண நிலை இருக்குது, ரொம்ப உடம்பு சீதளம் பிடிச்சிரும், சளி பிடிச்சிரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது அட்லீஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது ரெட் கலரில் கண்டிப்பாக மாறிடும். நம்ம ஹேர் ஒரு ரெட் கலந்த ஒரு செம்பு கலரில் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, காப்பர் கலரில். மறுநாள் நம்ம அவுரி பொடி, அதாவது இண்டிகோஃபோரா டிங்டோரியா என்று சொல்லக்கூடிய அவுரி பொடியை அதே அளவு நம்ம தண்ணியில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி இரவு யூஸ் பண்ணிட்டு மறுநாள் காலையிலையோ, இல்லை சீதள உடம்பு இருக்கவங்க ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது அந்த காப்பர் கலரும் இந்த இண்டிகோ கலரும் மிக்ஸ் ஆகும்போது பிளாக் கலராக மாறி நல்ல ஒரு கருப்பு கலராக மாறி இயற்கையான கூந்தல் அமைப்போடு அமையும். இதில் இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா தேவை இருக்குது, இல்லை அலோவேரா நம்ம சைட்லலாம் கிடைக்கிது, கற்றாழை கிடைக்கிது, இல்லை நேச்சுரலாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம தண்ணியோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தேவையான அளவு ஒரு 2 to 3 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதில் நம்ம நாளடைவில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இயற்கையாகவே கூட நமக்கு இளநரை இருந்தது கருமையாக கொஞ்சம் முடி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ரொம்ப தொடர்ச்சியாக லாங் டேர்ம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முடி உதிர்வு இல்லாமல்
இயற்கையாக கருமை நிறம் மாறுறது 100% வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இயற்கையோடு ஒன்றி நல்ல உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எந்த வியாதியும் இல்லாமல் அஜீரணமற்ற உடல் அமைந்து கூந்தலோட அமைப்பு கருமையாக மாறி முடி கொட்டாமல் ஒரு அழகான தோற்றத்தை அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மூலிகைகள், அதாவது மருதாணி, அவுரி, அது கூட வேணும்னா கற்றாழை, இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா கருமை நிறமாக 100% மாறும். இதில் நமக்கு யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன வயசில் இளநரையில் வர்றவங்கலேருந்து 70-80 வயசு இருக்கிறவங்க முழுமையாக நிறைச்சவங்க கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். இதில் ரொம்ப சீதோசன நிலை அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு சீதளம் ரொம்ப அதிகமாக இருந்து சைனசைட்டிஸ் இருக்கும், ரொம்ப பீனிச நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை ஆஸ்துமாவில் இருப்பாங்க, இல்லை பிராங்கியல் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் யார் வேணாலுமே எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.